நான் எதுவுமே பண்ணல. நீ தான் தப்பா எடுத்துக்கிட்ட. நீ தான் அத பெருசு பண்ற. நீ இத ஓவர் எக்ஸாஜரேட் பண்ற. ஓவரா திங்க் பண்ற. அப்படின்ற ஒரு வார்த்தை உங்க பேரண்ட்ஸோ, இல்ல உங்களுடைய பார்ட்னரோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொல்றாங்களா? ஹாய், திஸ் இஸ் வெண்ணிலா, உங்க மனநல ஆலோசகர். இந்த பர்டிகுலர் விஷயத்த நாங்க கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மேல தப்பே இருக்காது. நம்ம சொல்ற விஷயமும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் இல்ல நீ இதை தப்பா எடுத்துக்கிட்ட. நீ தான் இதை ஓவர் திங்க் பண்ற. நீ தான் இதை ஓவரா பெருசு பண்ணி இதை ஒரு பிரச்சனையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் லைட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அங்க உங்களுடைய இமோஷன்ஸ் வேலிடேட் பண்ணப்படாது. உங்களுடைய இமோஷன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க உண்மையிலே ஏதாவது தவறு செஞ்சாலும் அதை அவங்க பின் பாயிண்ட் பண்ணி உங்களை பிளேம் பண்ற ஃபேக்டருக்கு தான் கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் லைட்டிங்கான என்விரான்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க உடனே இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து உங்களுக்கான ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட், உங்களுடைய growth, உங்களுடைய இமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணி புரிஞ்சுக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ ஃப்ரெண்ட்ஷிப்லயோ இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு ஹெல்தி மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.